வாங்க இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நம்மளோட ஆன்மீக நம்பிக்கைகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் அசைச்சு பார்க்க போகுது. தியானத்தை விடுங்கள், ஞானத்தை பெறுங்கள். இந்த ஒரு வரிதான் அந்த புத்தகத்தோட தலைப்பு. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த புத்தகத்தோட மைய கருத்தே இதுதாங்க. முதல் தடவை கேட்கும்போது எனக்கும் ரொம்ப விசித்திரமா தான் இருந்துச்சு. என்னது, தியானத்தை விட சொல்றாங்களா? இதுதான் நாம இன்னைக்கு விளக்க போற ஒரு பெரிய புதர். இதுதானே நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற முதல் கேள்வி இல்லையா? வருஷ கணக்கா மன அமைதிக்கு, துன்பத்திலிருந்து வெளியே வரதுக்கு தியானம்தான் வழின்னு நாம கேட்டு பழகிட்டோம். ஆனா இப்ப அதை விட சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்க முடியும்? இந்த முரண்பாட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம முதல்ல இந்த முயற்சிங்கிற வார்த்தைக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா நாம செய்யற முயற்சிகள்லயே ஒரு பொறி ஒளிஞ்சிருக்கு. ஆமாங்க, நம்மளோட எல்லா கஷ்டங்களுக்கும் போராட்டங்களுக்கும் ஆசைதான் மூல காரணம். ஒரு குறிப்பிட்ட மனநிலைய அடையணும், இந்த கஷ்டமான உணர்விலிருந்து வெளியே வரணும்னு நாம நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதமான ஆசைதான். இந்த கருத்து ஒண்ணு புதுசு கிடையாது. பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே புத்தர் இத தெளிவா சொல்லிட்டாரு. புத்தரோட இந்த போதனை தான் இந்த புத்தகத்தோட வாதத்துக்கு ஒரு பெரிய அடித்தளமா இருக்கு. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. பாருங்க, எனக்கு எந்த ஆசையுமே இருக்கக்கூடாதுன்னு நீங்க ஆசைப்பட்டா அந்த நொடியே நீங்க ஒரு புது ஆசையை உருவாக்கிட்டீங்க. அதாவது துன்பத்திலிருந்து விடுபட நாம முயற்சி செய்ய செய்ய அந்த முயற்சியே நம்மள இன்னும் இறுக்கமா கட்டி போடுது. இதுக்கு புத்தரோட கதையே ஒரு சிறந்த உதாரணம். அவர் வருஷக்கணக்கா உடலை வருத்தி கடுமையான பயிற்சிகள் செஞ்சும் அவருக்கு ஞானம் கிடைக்கல. ஆனா எப்போ அவர் எல்லா முயற்சியும் விட்டுட்டு இனி என்னால முடியாதுன்னு முழுசா சரணடைஞ்சாரோ அந்த நொடியில ஞானம் தானா அவருக்குள்ள வெளிப்பட்டுது. இங்க நாம கவனிக்க வேண்டியது இதுதான். ஞானம் முயற்சியால வரல, முயற்சிய கைவிட்டதுனால வந்துச்சு. சரி, இந்த தத்துவத்தை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க இந்த புத்தகம் சொல்ற 2 முக்கியமான வார்த்தைகளை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். ஒன்னு மனோலயம், இன்னொன்னு மனோநாசம். மனோலயம்னா என்னன்னா, நம்ம முயற்சியால மனச ஒரு விஷயத்துல லயிக்க வைக்கிறது. தியானம் செய்யும்போது நம்ம மனசு ஒரு புள்ளில லயிக்குது, ஒரு படம் பார்க்கும்போது அந்த கதையில லயிக்குது. ஆனா இது எல்லாமே தற்காலிகம்தான். அந்த விஷயம் முடிஞ்சதும் மனசு மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்பிடும். ஆனா மனோநாசம் அப்படி இல்ல. அதுதான் மனசோட உண்மையான, ரொம்ப இயல்பான நிலை. அதை அடைய நாம எந்த முயற்சியும் செய்ய தேவையில்ல. அது எப்பவுமே நம்ம கூட தான் இருக்கு. அதை நாம உருவாக்குறதில்ல, அதுவா இருக்கு. இந்த பனிக்கட்டி தண்ணீர் உதாரணம், இதுதான் விஷயமேன்னு நமக்கு புரிய வைக்கும். தியானம் மாதிரி நம்ம செய்யற முயற்சிகள் நம்ம மனச தற்காலிகமா ஒரு பனிக்கட்டி மாதிரி உறைய வைக்குது, ஒரு குறிப்பிட்ட வடிவத்தோட அமைதியா. ஆனா நம்மளோட இயல்பான நிலையோ ஓடிக்கிட்டே இருக்கிற தண்ணி மாதிரி, வடிவமே இல்லாம சுதந்திரமா. நாம அமைதியை தேடி இந்த ஓடுற தண்ணிய பனிக்கட்டியாக்க முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். சரி, இவ்ளோ முயற்சி பண்றோமே, அந்த நான் யாரு? இப்ப நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் இந்த முயற்சியை செய்யற அந்த ஆளோட தன்மையையே கேள்வி கேட்க போறோம். ஒரு சிம்பிளான கேள்வி. நீங்க ஒரு கனவுல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கனவுல வர்ற நீங்க யாரு? கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, கனவுல வர்ற நீங்களும் சரி, கனவுல வர்ற மத்த விஷயங்களும் சரி, எல்லாமே அந்த கனவு உருவாக்குனதுதான். அதாவது அனுபவிக்கிற ஆளும் அந்த அனுபவமும் ஒண்ணுதான். அது பிரிக்கவே முடியாது. இதேதான் நம்ம நிஜ வாழ்க்கைக்கும் பொருந்தும். நாம நான்னு நினைக்கிற விஷயம் ஒரு நிரந்தரமான பொருள் கிடையாது. அது ஒவ்வொரு நொடியும் மாறிக்கிட்டே இருக்கிற எண்ணங்களோட ஒரு தொகுப்பு. அப்போ நிரந்தரமான நானே ஒண்ணு இல்லன்னா, ஞானத்தை அடைய முயற்சி பண்ற அந்த நான் மட்டும் யாரு? ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கிருஷ்ணமூர்த்தி, ரமண மகரிஷி மாதிரி பெரிய ஞானிகள் யாரும் திட்டமிட்டு பயிற்சி செஞ்சு ஞானம் அடையல. அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நெருக்கடி வரும்போதுதான் அது நடந்தது. கிருஷ்ணமூர்த்தி எல்லா முயற்சியும் தோத்து போனப்போ சரணடைஞ்சாரு. ரமண மகரிஷி மரண பயத்தோட சண்டை போடாம அதை ஏத்துக்கிட்டாரு. 2 பேருக்குமே ஞானம் வந்தது முயற்சியால இல்ல, முழுமையான சரணடைதலால தான். சரி, நாம இப்போ பார்த்த எல்லா விஷயத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த புத்தகத்தோட கடைசி முடிவுக்கு வருவோம். இதுதான் அந்த போதனையோட இதயம். சும்மா இரு, கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஆனா இதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. இது நீங்க பயிற்சி செய்ய வேண்டிய இன்னொரு டெக்னிக் கிடையாது. இதுக்கு பதிலா எல்லா பயிற்சியும் எல்லா போராட்டத்தையும் நிறுத்துறது. மனசுக்கு கஷ்டமா ஒரு உணர்வு வருதா, அத மாத்த முயற்சி பண்ணாம, அதோட சண்டை போடாம, அத அப்படியே இருக்க அனுமதிக்கிறது தான் சும்மா இருப்பது. இந்த ஹார்மோனியம் உதாரணம் இது ரொம்ப அழகா விளக்குது.
ஒரு கெட்ட உணர்வுங்கிறது ஒரு மியூசிக் நோட் மாதிரி. அது தானா வந்து கொஞ்ச நேரத்துல தானாவே போயிடும். ஆனா நம்ம அதை விரட்ட முயற்சிக்கும்போது அதே நோட்டை திரும்ப திரும்ப அழுத்துற மாதிரி ஆயிடுது. நம்ம போராட்டம் தான் அந்த உணர்வை உயிரோட வச்சிருக்கு. போராடுறத நிறுத்திட்டா அது தானா மறைஞ்சிரும். ஆக ஞானங்கிறது நம்ம கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய ஒரு விஷயம் இல்ல. அது ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற நம்மளோட இயல்பான நிலை. நம்ம முயற்சிகளும் போராட்டங்களும் தான் அந்த ஞானங்கிற சூரியனை மறைக்கிற மேகங்கள். அந்த முயற்சிங்கிற மேகம் விலகும்போது ஞானம் தானாவே பிரகாசிக்கும். இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை நான் முடிக்கிறேன். ஒருவேளை உண்மையான ஆன்மீக பாதைங்கிறது எதையாவது செய்யறதுல இல்ல, நாம செய்யறத நிறுத்துறதுல தான் இருக்குமோ? யோசிச்சு பாருங்க.